திருவள்ளூர் மாவட்டம் காப்பீட்டு பணத்திற்காக பெற்ற தந்தையையே மகன்கள் பாம்பை கடிக்க வைத்து கொன்ற மிக கொடூரமான சம்பவம் தற்போது அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை நல்ல தண்ணீர் குளம் தெருவைச் சேர்ந்தவர் 56 வயதான கணேசன். அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வந்த இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். ஆரம்பத்தில் இது பாம்பு கடியால் ஏற்பட்ட இயற்கை மரணம் என்று கருதப்பட்ட நிலையில் கணேசனின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட பொதட்டூர்பேட்டை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் தமிழகத்தையே உலுக்கியுள்ளன. உயிரிழந்த கணேசன் பெயரில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயுள் காப்பீடு இருப்பதை அறிந்த அவரது மகன்கள் அந்த பணத்தை அபகரிக்க துடித்துள்ளனர். தந்தை உயிருடன் இருந்தால் பணம் கிடைக்காது என்பதால் அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்காக ஒரு பாம்பு பிடிப்பவரை அணுகி அவரிடமிருந்து கொடிய விஷம் கொண்ட பாம்பை வாங்கியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் கணேசன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவரது மகன்களே அந்த விஷப்பாம்பை அவர் மீது விட்டு கடிக்க வைத்துள்ளனர். தூக்கத்திலேயே விஷம் ஏறி கணேசன் துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் காலையில் தந்தை பாம்பு கடித்து இறந்துவிட்டதாக அக்கம்பக்கத்தினரிடம் நாடகமாடியுள்ளனர். ஆனால் உடற்கூறு ஆய்வு முடிவுகளும் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையும் இந்த திட்டமிட்ட கொலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தற்போது கணேசனின் மகன்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். பணப்பேராசையினால் பெற்ற தந்தையையே மகன்கள் விஷப்பாம்பை ஏவி கொலை செய்துள்ள இந்த மனிதாபிமானமற்ற செயல் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பிரைம் இந்தியா தொலைக்காட்சியுடன்.